அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நமது பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி சேனல் சார்பாக தங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மனமார மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடனும் வாழ வாழ்த்துகிறேன். மிகவும் நன்றி. கிருஷ்ணர் பிறந்த மதுரா நகரம், அவர் ஓடி விளையாடிய பிருந்தாவன், அவற்றின் இன்றைய நிலை என்ன? இந்த உலகம், அதில் உள்ள உயிர்களை மட்டுமல்ல, அண்ட சராசரங்களையும் காத்தருளும் விஷ்ணு பகவான் மகாபாரத காலத்தில் கிருஷ்ணனாக அவதரித்த புண்ணிய நகரம்தான் மதுரா. டெல்லியில் இருந்து தெற்கு பகுதியில் சுமார் 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த மதுரா நகரம். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நகரமாகும். நம் சென்னைக்கும் மதுரா நகரத்திற்குமான தூரம் தோராயமாக 2200 கிலோமீட்டர். தற்போது கலியுகம் நடக்கிறது. கிருஷ்ணர் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தது துவாபர யுகத்தில். இது நடந்தது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். மதுராவை ஆராய்வது என்பது இந்திய வரலாறு மற்றும் புராணங்களின் சிக்கலான பாதைகள் வழியாக ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு ஒப்பானது. கிருஷ்ணரின் குழந்தை பருவ கதைகளை பேசும் பண்டைய கோவில்கள் முதல் துடிப்பான வண்ணங்கள் மற்றும் சுவைகளால் நிறைந்த பரபரப்பான சந்தைகள் வரை இந்த புனித நகரம் கண்டுபிடிக்க காத்திருக்கும் ஏராளமான அனுபவங்களை வழங்குகிறது. மதுரா நகரை ஆண்டு கொண்டிருந்த கிருஷ்ணரின் தாய்மாமா கம்சன் ஒரு கடூர அரசனாக இருந்தவன். தங்கைக்கு 8வது குழந்தையாக பிறக்கும் அந்த குழந்தையின் மூலம் அவனது மரணம் என்று அசரீரி சொன்னது. தனது இறப்பை எண்ணி அஞ்சிய கம்சன் தன் உடன் பிறந்த தங்கை தேவகியையும் அவளது கணவர் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். கடும் காவலில் வைத்து அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் வரிசையாக கொன்று வந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சிறையில் தங்களுக்கு பிறக்க இருக்கும் 8வது குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டனர் தேவகி வசுதேவர் தம்பதியர். மதுராவின் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த தேவகியின் 8வது குழந்தையாக பிறந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். வானில் இருந்து தோன்றிய மின்னல்கள் பூமியை தைத்தது. நல்லவர்களுக்கு அது பரவசத்தையும் கயவர்களுக்கு பதட்டத்தையும் கொடுத்தது அந்த காட்சி. சிறையில் இருந்து தனது குழந்தையுடன் வெளியேறிய வசுதேவர் தனது பிள்ளையை தன் நண்பனான நந்தகோபனிடம் கொடுத்து அவருடைய பிஞ்சு மகளை பதிலுக்கு பெற்றுக்கொண்டு சிறைக்குள் வந்தார். பிறந்த பச்சிளம் பாலகனை வேறு ஒருவரிடம் கொடுப்பது என்பது சாதாரண காரியமல்ல. அதே போல ஒரு சிறு மறுப்பு கூட இல்லாமல் தன் பச்சிளம் குழந்தையை நண்பரிடம் கொடுத்த நந்தகோபரின் தியாகமும் சற்றும் குறைந்தது அல்ல. அப்படிப்பட்ட வலி நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த கிருஷ்ணர் பிறந்த அந்த சிறைச்சாலையில் தற்போது கிருஷ்ணருக்கு கோவில் ஒன்று இருக்கிறது. வரலாற்று சுவடுகளை அழிக்க நினைக்கும் கயவர்களால் கட்டப்பட்ட ஒரு மசூதியும் அதன் அருகில் இருக்கிறது. மசூதி எப்படி வந்தது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மகாவிஷ்ணுவின் மானிட அவதாரமாக வந்த கிருஷ்ணருக்கு அந்த கோவிலை கட்டியது யார் தெரியுமா? தன் தாத்தாவான கிருஷ்ணருக்கு கோவில் கட்டிய அந்த பேரனின் பெயர் வஜ்ரநாபன். அழிந்து போன யாதவர்களில் மிஞ்சி இருந்த குழந்தையான வஜ்ரநாபன் அரசனான பிறகு தனது தாத்தா கிருஷ்ணருக்காக மிக அழகான கோவிலை இந்த மதுராவில் கட்டினார். பாரத போருக்கு பிறகு கிருஷ்ணரின் புகழ் உலகெங்கும் பரவியது. தங்களுடன் வாழ்ந்து வந்த கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரம் என்பதை பொதுமக்கள் மெல்ல மெல்ல அறிந்து கொண்டனர். அதன்பின் உலகெங்கிலும் இருக்கும் மக்கள் மதுராவில் இருக்கும் கிருஷ்ணர் கோவிலுக்கு அணி அணியாக திரண்டு வரத் தொடங்கினர். இங்குள்ள கிருஷ்ணர் கோவில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பிரம்மாண்ட கோவிலாக வளர்ந்தது. அதிலும் 2ஆம் சந்திரகுப்தன், விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் போன்றவர்கள் காலத்தில் மிகப்பெரிய கோவிலாக உருவெடுத்தது.
கோவிலில் தங்கம், வைரம், வைடூரியம் என செல்வங்கள் குவியத் தொடங்கின. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரை மதுராவில் இருந்த கிருஷ்ணர் கோவில் செல்வச் செழிப்போடும் சீரும் சிறப்புமாக இருந்து வந்தது. அதன் பிறகு முஸ்லிம்களின் படையெடுப்பு தொடங்கியது. இந்தியா மீது படையெடுத்து வந்த முஸ்லிம்கள் இங்கு உள்ள கோவில்களையும் அரண்மனைகளையும் கொள்ளையடித்து செல்வங்களை எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி தங்களுடன் எடுத்துச் சென்றனர். அப்படி முஸ்லிம்களால் தொடர்ந்து அழிக்கப்பட்ட கோவில்களில் மதுரா கிருஷ்ணர் கோவிலும் ஒன்று. அண்டை நாடுகளில் இருந்து வரும் முஸ்லிம் படைகளால் ஒவ்வொரு முறையும் இந்த கோவில் சூறையாடப்பட்டு செல்வங்கள் பறிபோயின. பின்னர் மக்கள் மீண்டும் கோவிலை புதுப்பித்து கிருஷ்ணருக்காக விலை உயர்ந்த நகைகளையும் செல்வங்களையும் சேர்த்து வைக்க மீண்டும் மீண்டும் அவை முஸ்லிம் படையினரால் சூறையாடப்பட்டது. அவற்றையெல்லாம் தடுக்க முயற்சிக்கும் இந்து மக்கள் பல்லாயிரக்கணக்கானோரை அந்த முஸ்லிம் படையினர் கொடூரமாக கொன்று இருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்த முகமது கஜ்னி மதுரா கோவிலில் இருந்து கொள்ளையடித்து எடுத்துச் சென்ற நகைகள் அளவில்லாதது என்றும் அவைகள் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களின் மூலம் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் ஒரு கல்வெட்டு கூறுகிறது. அதன் பிறகு கொடுங்கோலனான அவுரங்கசீப் மதுராவில் கட்டப்பட்டிருந்த கிருஷ்ணர் கோவிலை இடித்து தள்ளிவிட்டு அதன் மீது மசூதியை கட்டினான். இதுதான் அந்த மசூதி அங்கு வந்த வரலாறு. இன்றளவும் அங்கே அந்த மசூதி இருக்கிறது. அதன் பிறகு இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் வந்த நிலையில் மதுராவில் இருந்த கிருஷ்ணர் பிறந்த இடத்தை ஏலம் விட்டனர். மசூதியோடு சேர்த்து மொத்தம் 13.37 ஏக்கர் நிலத்தை காசியைச் சேர்ந்த பெரும் பணக்கார ராஜா பண்டிட் தயால் என்பவர் வாங்கினார். கிருஷ்ணருக்கு பெரும் கோவில் கட்ட வேண்டும் என்று அந்த ராஜா பண்டிட் எவ்வளவோ முயன்றும் அவரால் முடியவில்லை. அவர் காலத்துக்கு பிறகு அவரது மகனும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த இடத்தில் கோவில் கட்ட முயன்றார். பிரிட்டிஷ் ஆட்சியில் நீதிமன்றம் அங்கே கோவில் கட்ட அனுமதி கொடுத்தும் இஸ்லாமியர்களின் எதிர்ப்பு காரணமாக அங்கே கோவில் கட்ட முடியவில்லை. அதற்குள் இந்து உணர்வாளரும் முக்கிய தலைவருமான மாலவியா டால்மியா மற்றும் கிஷோர் பிர்லா ஆகியோர் 1944 அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி அதில் பகவான் கிருஷ்ணருக்காக கோவிலை கட்ட ஆரம்பித்தனர். பெரும் பகுதியை விழுங்கி ஏப்பமிட்ட மசூதி போக மீதி இருக்கும் இடத்தில் 1953 தொடங்கி 1982 கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. இன்றளவும் கோவிலின் பராமரிப்பு டால்மியா குடும்ப வசமே இருக்கிறது. டால்மியா சிமெண்ட் நிறுவன தொழிலதிபர்களும் நிறைய ஆன்மீகவாதிகளும் இந்த கோவிலுக்கு அடித்தளமாக இருக்கின்றனர். கட்டப்பட்டிருக்கும் கோவிலும் மசூதியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டியே இருக்கிறது. மசூதியிலும் வழிபாடு நடக்கிறது. கோவில் மற்றும் மசூதியைச் சுற்றி போலீஸ் மற்றும் துணை இராணுவ படையினரின் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணரின் கோவில் கட்டப்பட்டுள்ள இடம் கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலையைப் போலவே உள்ளது. கிருஷ்ணர் பிறந்த காலத்தில் எப்படி சிறைச்சாலைகள் இருந்திருக்கும் என்று ஒரு தோராயமான மதிப்பீட்டின்படி இந்த கோவில் சிறைச்சாலை வடிவில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கிருஷ்ணருடன் ராதா, பலராமர் மற்றும் யோகமாயா ஆகியவர்களுக்கும் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. கோவிலின் அருகிலேயே ஒரு மிக அழகான பாரம்பரியமான நீர்நிலை, அதாவது நம்ம ஊரில் சொல்லப்படும் தெப்பக்குளம் இருக்கிறது. இந்த குளம் உண்மையிலேயே பிரமிப்பூட்டும் வடிவத்தோடு இருக்கிறது. கிருஷ்ணர் பிறந்தவுடன் அவருடைய துணிகள் இங்குதான் துவைக்கப்பட்டதாகவும் பின்னாளில் மதுராவுக்கு திரும்பி வந்த கிருஷ்ணர் இந்த குளத்தில் நீராடி விளையாடியதாகவும் கூறப்படுகிறது. பவித்ர குண்ட், அதாவது பவித்ர குளம் என்ற பெயருடன் இருக்கும் இந்த நீர்நிலை கிருஷ்ணர் காலத்துக்கு முன்பிருந்தே இருக்கிறது. குளத்தில் ஆங்காங்கே சில அறைகளும் இருக்கின்றன. இந்த அறைகள் பெண்கள் உடைமாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அவர்கள் பாதுகாப்பாக உடைமாற்றும் வகையில் இவைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த குளம் அந்தந்த காலங்களில் வந்த மன்னர்களால் புனரமைக்கப்பட்டு இன்றளவும் மிக நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கடுத்து இருப்பது குழந்தை கிருஷ்ணன்
மிகவும் சந்தோஷமாக தவழ்ந்து ஓடியாடி விளையாடிய பிருந்தாவனம் ஆகும். மதுராவும் பிருந்தாவனமும் இரட்டை நகரங்கள். இவற்றுக்கு இடையேயான தூரம் 14 கிலோமீட்டர் ஆகும். பிருந்தாவனம் என்ற வார்த்தைக்கு துளசிவனம் அல்லது துளசிகள் நிறைந்த காடு என்ற பொருள். துளசி செடிக்கு சமஸ்கிருதத்தில் பிருந்தா என்றும் பெயர். இந்த பிருந்தாவனம் தற்போது பிருந்தாவனமாகி உள்ளது. இந்த பிருந்தாவனத்தை போன்ற ஆன்மீக பகுதியை உலகில் வேறு எங்கும் காண முடியாது. கிருஷ்ண பகவான் குழந்தை பருவத்திலும் வாலிப வயதிலும் ஓடி விளையாடிய பகுதி இது. இந்த பிருந்தாவனத்தில் புனித நதியான யமுனை ஓடுகிறது. இந்த புனித யமுனை ஆற்றில்தான் கிருஷ்ண பகவான் மட்டுமல்ல, அவர் மனம் கவர்ந்த கோபியர்களும் குளித்து விளையாடி இருக்கின்றனர். இதில் மிகவும் விசேஷமானது விஸ்ரம் படித்துறை. இதில் நாம் நடந்து செல்லும்போது கிருஷ்ணரின் பாதம் பட்ட இடத்தில் தடம் பதிக்கும் அந்த உணர்வுகளை நாமும் பெறுவோம். யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள புனித நீராடும் இடமான விஸ்ராம் படித்துறையின் அமைதியான அழகு நம்மை மெய்மறக்கச் செய்யும். மென்மையான அலைகள் படித்துறைகளில் மோதும் போது அமைதியான சூழ்நிலையில் மூழ்கி புனித நீரில் புனித நீராடுவது என்ற பழங்கால பாரம்பரியத்தில் பங்கேற்கவும் இந்த இடம் நமக்கு வழி வகுக்கிறது. இந்த நீராடல் நம் கர்மாவை சுத்தப்படுத்துவதாகவும் நம் பாவங்களை கழுவுவதாகவும் நம்மை நல்ல அதிர்ஷ்டத்தில் மூழ்கடிப்பதாகவும் கருதப்படுகிறது. புனித தீர்த்தமான யமுனையில்தான் தற்போது டெல்லி போன்ற பெரு நகரங்களின் கழிவுகள் கலக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் உள்ளது. ஆன்மீக அன்பர்கள் மட்டுமல்ல, அத்தனை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டியது யமுனை ஆற்றை மீண்டும் பழைய அழகான நிலைக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பது. மேலும் தற்போது யமுனை ஆற்றில் படகு சவாரியும் பாராகிளைட் போன்ற வசதிகளும் உள்ளன. இந்த பாராகிளைடிங் மூலம் வானில் மிதந்தபடியே யமுனை ஆற்றையும் பிருந்தாவன் நகரத்தையும் அழகாக சுற்றி பார்க்கலாம். எவ்வளவு நேரம் நாம் இந்த பாராகிளைடிங்கில் பறக்கிறோமோ என்பதை பொறுத்தே அதன் கட்டணம் மாறுபடும். காசியில் கங்கா ஹாரத்தி நடப்பது போலவே யமுனை ஆற்றிலும் யமுனா ஹாரத்தி நடக்கிறது. பிருந்தாவனத்தின் மிகப்பெரிய சிறப்பு உலகில் எங்குமே இல்லாதது. இங்கு 5500க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. அத்தனையும் பெருமாள் கோவில்கள். அதிலும் 95% மேல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோவில்களே என்பது மிக பெரும் சிறப்பு. இந்த நகரத்தில் எங்கு நோக்கினும் கோவில்களும் மடங்களுமே நிறைந்திருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான கோவில்கள், பல 100 வருஷங்கள் பழமையான கோவில்கள் என்று நிறைய இருக்கின்றது. கோவிந்தன் வளர்ந்த இந்த பிருந்தாவனத்தில் அவருக்கு 5500க்கும் அதிகமான கோவில்கள் இருக்கின்றன. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் இங்கிருக்கும் சாதுக்களும் மடாதிபதிகளும் நிறைய கோவில்களை கட்டுகிறார்கள், நிறைய அன்னதானம் செய்கிறார்கள். தினமும் நிறைய கோவில்களில் அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்யப்படுகிறது. தெய்வமே வந்து வாழ்ந்த ஊர் இல்லையா? இங்கு யமுனா தேவி கோவிலும் உள்ளது. இந்த கோவில் மிக மிக பழமையான கோவில். கிருஷ்ண பகவான் வாழ்ந்த இந்த பிருந்தாவன நகரத்தை பக்தர்கள் கிரிவலம் போல சுற்றி வருகிறார்கள். நிறைய பேர் காலில் செருப்பின்றி அதனை சுற்றி வருவதோடு கிருஷ்ணரின் அருளுக்காக பல வெளிநாட்டவர்களும் இந்த நகரை வலம் வருகின்றனர். வெறும் காலால் சுற்றுவது மட்டுமின்றி தரையில் படுத்து எழுந்து மறுபடியும் படுத்து எழுந்து கூட இந்த தூரத்தை வலம் வருகின்றனர். ஒரு சிலர் தனியாகவும் மற்றவர்கள் குழுவாகவும் இதுபோல விழுந்து கும்பிட்டு வலம் வருகின்றனர். ஒருவர் விட்ட இடத்தில் இருந்து இன்னொருவர் இதை தொடர்கின்றனர். இந்த பிருந்தாவனத்தில் இருக்கும் கோவிலில் கிருஷ்ணர் கோவிலும் ஒன்று. இந்த கோவிலை கட்டியது சாட்சாத் மதுராவில் இருக்கும் கிருஷ்ணர் கோவிலை கட்டிய வஜ்ரநாபன் தான். இந்த கோவிலும் கிட்டத்தட்ட 5000 வருடத்திற்கும் பழமையானது. இது வஜ்ரநாபனுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் நிறைய பேரால் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் தன்னுடைய தாத்தா கிருஷ்ணருக்காக வஜ்ரநாபன் வைத்த சிலை இங்கு இல்லை. முஸ்லிம்கள் படையெடுப்பின் போது
அந்த சிலையை பாதுகாப்பதன் பொருட்டு அதை ராஜஸ்தானுக்கு எடுத்துச் சென்று விட்டனர். இன்றளவும் அது ராஜஸ்தானில் தான் உள்ளது. மதுராவில் இருக்கும் கிருஷ்ணர் கோவிலை பல முறை படையெடுத்து அழித்ததைப் போலவே முஸ்லிம்கள் இந்த பிருந்தாவன கிருஷ்ணர் கோவிலையும் அழிப்பதை தம் தொழிலாக கொண்டிருந்தனர். இந்த கோவிலையும் பல முறை தாக்கி இங்கிருந்த நகைகளை எடுத்துச் சென்று உள்ளனர். வஜ்ரநாபன் தன் தாத்தாவிற்காக வைத்த அந்த கண்ணங்கரிய கிருஷ்ணர் சிலை இன்றும் ராஜஸ்தானில் உள்ளது. அதனால்தான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்கின்றனர். ஏனென்றால் கிருஷ்ணா என்றால் கருப்பு என்றும் பொருள் என்று சொல்லப்படுகிறது. இங்கிருக்கும் கிருஷ்ணர் சிலையின் ஒருபுறம் ராதாவும் மறுபுறம் லலிதா கோபி என்பவரும் இருக்கின்றனர். இந்த லலிதா கோபி கிருஷ்ணருக்கும் ராதாவுக்கும் ஒரு சேவகியாகவும் கிருஷ்ணரின் மனைவிகளில் ஒருவராகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த பிருந்தாவனத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு தமிழ்நாட்டு கோவிலை காணலாம். இது என்ன உத்தரப்பிரதேசமா இல்லை தமிழ்நாடா என்று நாம் சந்தேகப்படும் அளவுக்கு நமது தமிழ்நாட்டு ஸ்டைலில் இந்த கோவில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நமது திருவரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலை போலவே உள்ளது. இந்த கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்க மன்னர் என்பவரால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தமிழக கட்டட கலைஞர்களை கொண்டு கட்டப்பட்டதாகும். இந்த கோவிலை கட்டியவர் நமது தமிழ் பிராமணர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1845ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கோவில் 1851இல் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த கோவிலை கட்டியவர் ஸ்ரீ ரங்க தேசிகன். இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து வளர்ந்தவர். இளம் வயது முதலே ஆன்மீகத்தில் ஊறி திளைத்த இவர் இங்கு வட மாநிலங்களில் வந்து ஆன்மீக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அங்கிருக்கும் சீடர்களுக்கு நமது தமிழ்நாட்டு கோவிலின் வடிவமைப்பையும் அரங்கனின் அழகையும் காட்ட எண்ணி அவர் இந்த கோவிலை திறம்பட கட்டி முடித்தார். கிருஷ்ணரின் அருளால் கட்டப்பட்ட இந்த கோவில் திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலை போல இருப்பதாகவும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை போல இருப்பதாகவும் நிறைய பேர் சொல்கின்றனர். கோவிலை கட்டி முடித்ததோடு ரங்க தேசிக சுவாமிகள் கோவிலில் பூஜை செய்யவும் சேவை செய்யவும் தமிழ்நாட்டில் இருந்து பிராமணர்களையும் பிற உறுப்பினர்களையும் குடும்பத்தோடு அங்கே அழைத்து சென்றிருக்கிறார். அவர்கள் தங்குவதற்காக கோவிலின் அருகிலேயே வரிசையாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கோவிலின் பூஜைகள் உற்சவங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டின் ஆகம விதிப்படி இன்றளவும் நடந்து வருகிறது. அங்கு சென்ற பல தமிழ் பிராமணர்கள் வேலை நிமித்தமாக வெளியேறிவிட்டதால் வட மாநில பிராமணர்களை கொண்டு கோவிலில் தமிழ்நாட்டு முறைப்படி அபிஷேக ஆராதனைகளையும் திருவிழாக்களையும் நடத்தி வருகின்றனர். சுவாமி ஊர்வலம், திருவிழா, கோவிலில் வழங்கப்படும் பிரசாதம் என இங்கு கடைபிடிக்கப்படும் அனைத்து நடைமுறைகளும் தமிழ்நாட்டு கோவில்களை அப்படியே பிரதிபலிக்கின்றன. இந்த ஆலயத்தில் திருமாலின் ஒரு பக்கம் கோதை நாச்சியாரும் இன்னொரு புறம் கருடனும் காட்சியளிக்கின்றனர். இங்கே வெங்கடேச பெருமாள் நரசிம்ம அவதாரங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. ராமானுஜருக்கும் தனி சன்னதி உள்ளது. இந்த ஆலயத்தை கட்டிய ரங்க தேசிக சுவாமிகளுக்கும் இங்கே பின்புறமாக தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இன்றளவும் ரங்கனின் பூஜைக்கு ரங்கனை பார்த்து கொள்வதற்காக அழைத்து வரப்பட்ட பல நூறு குடும்பங்களின் வாரிசுகள் இன்றும் இங்கிருந்து கோவிலுக்கு திருப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் கிடைக்கும் ராதாகிருஷ்ணரின் படங்கள் பேரழகோடு இருக்கின்றது. மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமானோர் இங்கு வந்து கிருஷ்ணன் வாழ்ந்த பூமியை பார்த்து அவரை தரிசித்துவிட்டு செல்கின்றனர். இங்கு கோவில் மட்டுமல்ல, பழங்கால அரண்மனைகளின் மிச்சங்களும் இருக்கின்றன. அவைகளுக்கு பராமரிப்பு தேவைப்படுகிறது. மிக பழமையான கிருஷ்ணர் கோவில்கள் மட்டுமல்ல, நவீனத்திற்கும் நாகரிகத்திற்கும் சவால் விடும் கோவில்களும் இந்த மதுராவில் உள்ளது. இங்கு அனுமன் சிலைகள் முகத்தை மட்டும் கொண்டு மிக சாதாரணமாக உள்ளன. நம் ஊரில் அகத்திக்கீரை பசுக்களுக்கு கொடுப்பதை போல கீரைகளை தட்டில் வைத்து பசுக்களுக்கு கொடுக்கும் வழக்கமும் உள்ளது. மதுரா பிருந்தாவன் நகரில் கோவில்களின் அருகில் உள்ள கடைகளையும் சாலையோர கடைகளையும் நடத்துபவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள். இரு நகரங்களுக்கு இடையில் ஓடும் ஷேர் ஆட்டோக்களை இயக்குவதும் இவர்கள்தான்.
மேலும் மதுராவின் ரயில் நிலையத்தில் கிருஷ்ண பகவான் இரு கரங்களிலும் புல்லாங்குழல் ஏந்தி நிற்கும் மிக அழகிய காட்சி தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. யார் எவ்வளவு முயன்றாலும், எத்தனை முறை முயன்றாலும் அழிக்க முடியாதது கிருஷ்ணரின் புகழ் மட்டுமல்ல, அவருடைய நினைவுகளும் தான், அவர் மீது நாம் கொண்டிருக்கும் பக்தியும் தான். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.